இந்த இன்ஃப்ளேஷன்ங்கிற வார்த்தை மட்டும் சொல்லிக் கொடுத்த என் ஃப்ரெண்டு கையில கிடைச்சான். செத்தான் சார் அவன். ஏன்னா, இன்ஃப்ளேஷன்ங்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறது தெரியாத வரைக்கும் என் லைஃப் ரொம்பவே ஸ்மூத்தா இருந்துச்சு. நான் பாட்டு வேலைக்கு போவேன், சம்பாரிப்பேன், சம்பாரிச்ச காச செலவு பண்ணுவேன். மீதிய வந்துட்டு அப்படியே அக்கவுண்ட்ல விட்டுருவேன். ஆனா, எப்ப இன்ஃப்ளேஷன்ங்கிற விஷயம் தெரிஞ்சுச்சோ, இன்ஃப்ளேஷன பீட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு? அதுல எது எது சேஃப்? எப்படி இன்வெஸ்ட் பண்றது? அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா மண்டைய போட்டு குழம்பிக்க ஆரம்பிச்சுட்டேன். பயப்பட ஆரம்பிச்சுட்டேன். ஆனா, இந்த விஷயத்துல பயம் நல்லது. இன்ஃப்ளேஷனை சிம்பிளா சொல்றேன். 2017 சமயத்துல பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ல இன்ஜினியரிங் படிக்கணும்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு ரூ. 80,000 தேவைப்படும். அதே வந்துட்டு 2021ல ஒரு ரூ. 1,50,000லேருந்து ரூ. 1,25,00,000 தேவைப்படும். ஆனா இன்னைக்கு ரூ. 1,50,000லேருந்து ரூ. 2,00,000 தேவைப்படும். இதுதான் எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன். நம்ம பல விஷயங்களுக்காக சேர்த்து வைக்கிறோம். பிள்ளைங்களோட படிப்புக்காக, அம்மா அப்பாவோட சேஃப்டிக்காக, நம்மளோட ஃபியூச்சருக்காக, அது மட்டும் இல்லாம வீடு வாங்கணும். இப்படி எக்கச்சக்க விஷயங்களுக்காக நம்ம சேர்த்து வைக்கிறோம். ஆனா அந்த காச அப்படியே அக்கவுண்ட்ல வச்சிருந்தோம்னா, நமக்கு தேவைப்படுற நேரத்துல அந்த அமௌண்ட் பத்தாம போயிரும். அதனால தான் அத ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். இந்தியாவோட நார்மல் இன்ஃப்ளேஷன் ரேட் கரண்ட்டா வந்துட்டு 3.2லேருந்து 3.6ன்னு கவர்மெண்ட் சொல்றாங்க. ஆனா அது செக்டாருக்கு செக்டார் மாறும். ஸோ நம்மளோட கோல் என்னன்னு தெரிஞ்சுட்டு, அதோட இன்ஃப்ளேஷன் ரேட் என்னங்கிறத கால்குலேட் பண்ணி, அந்த இன்ஃப்ளேஷன பீட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நானும் இப்ப தான் வந்துட்டு ஒரு 1 இயரா இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு புரிஞ்ச அளவுக்கு எது எது வந்துட்டு இன்ஃப்ளேஷன வந்துட்டு பீட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு? அது எந்தெந்த அளவுக்கு சேஃப் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச சேஃபான இன்ஃப்ளேஷன பீட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.